எபிசோட்ல பிரெங்கி முனிவர் மனம் மாறினதையும் அவருக்கு திரும்ப அர்த்தநாரீஸ்வரரோட தரிசனத்தை கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அசுர உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க சும்மன் சொல்றான், மறுபடியும் நம்ம தெருங்கோயே நிக்கிறோம் அப்படின்னு சும்மன் சொல்லவும் இதுக்கு நிசுமன் சொல்றான், ஆனா மகிஷோட மகன் வாங்கின வரம் இருக்கு இல்லையா, யாராலும் வெல்ல முடியாதுங்கிற வரம், அந்த வரம் இன்னும் அவன் கிட்ட தானே இருக்கு. ஒரு ஆணோட சக்தி இணைந்த ஒரு பெண்ணால மட்டும்தானே அவனையும் அழிக்க முடியும். அந்த குழந்தை எப்படி எரிந்து சாம்பலாக முடியும் அப்படின்னு சொல்லும் போதே திரும்பி பாக்குறாங்க. அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள இருந்து ஒரு அரக்கன் வெளியே வர்றான். சும்மன் இது என்னது அப்படின்னு கேட்கும். சும்மன் சொல்றான், இதுதான் அக்னி தேவன் கொடுத்த வரம். அக்னி வளையத்துல இருந்து வெளியே வர்ற அவன் ரொம்ப ஆக்ரோஷமா கத்த அவனுடைய கண்கள் தீப்பிழம்பு மாதிரி ஆகுது. வெளியே வந்ததுமே அவன் முதல் வேலையை கேட்கறது, என் தந்தையை கொண்டவன் யாரு அப்படின்னு கேட்கிறான். என்னோட தாயே உயிரை மாச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணமானவன் யாரு நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆக்ரோஷமா கத்த அந்த இடத்தோட கூரையில அதிர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. உடனே இதை பார்த்து சும்மன் சொல்றான், நல்லது, இவனோட கோபம் நமக்கு ரொம்ப நல்லதுதான் அப்படிங்கிறான். ஆனா கொண்டவனோ இன்னொருத்தனை முன்னாடி தள்ளி விடுறான். இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த புதுசா வந்த அசுரனும் கேட்கிறான், நீ தான் என்னோட தந்தையை கொன்றவங்களா அப்படின்னது. ஆமா நான் தான். என்ன பண்ண போற, என்ன பழி வாங்க போறியா அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா பேசுறான். புதுசா வந்த அசுரனும் அவனை கோபத்தோட அப்படி கழுத்தோட தூக்கி நிறுத்திட்டும் அவனுக்கு டவுட்ல கேட்கிறான், உண்மையை சொல்லி நீ தான் தந்தையை கொன்னவனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு மத்தவங்களை பார்த்தும் கேட்கிறான். இவன் தான் கொன்னவனானும் கேட்கிறான். யாருமே பதில் பேசாம இருக்கும். உண்மையா கொன்னவன்ட்டே கேட்கிறான், இவன் தான் என் தந்தையை கொன்னவனா அப்படின்னு கேட்கும். ஆமா, வீரனான ரம்பாசுனை கொண்டவன் இவன் தான் அப்படின்னு அவனும் போய் சொல்றான். ஆனா இந்த அசுரன் கொஞ்சம் புத்திசாலி போல இருக்கு. அவன் கண்களை மூடி கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அவனுடைய கண்களுக்கு நடந்த எல்லாமே தெரியுது, அதுல யார் கொண்டாங்க அப்படிங்கறதும் தெரியுது. அதனால கையில வச்சிருக்கவனை தூக்கி எரிஞ்சிட்டு உண்மையா கொண்டவனை திரும்பி பார்க்க இது பார்த்துட்டு நிசுமன் கேட்கிறான், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான் சும்மன் கிட்ட. அதுக்கு இந்த ஆயுதத்தை நம்ம கூர்மைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல, நான் அவனே கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா செஞ்சிருக்கான் அப்படிங்கறதுனால அப்படி சொல்றான். அந்த அசுரன் சொல்லிட்டு இருக்கான் அந்த கொண்டவன் கிட்ட, நீ 2 தப்பு செஞ்சிருக்க. ஒண்ணு என்னோட தந்தையை கொண்டிருக்க, இன்னொன்னு என்னை பார்த்து பயந்து போய் பொய்யும் சொல்லியிருக்க. ஆனா என்னோட தாயோட வயிற்றுல இருந்து நான் கேட்ட குரலை என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கவனுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இடம் இல்லை அப்படின்னு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் தலையும் தூக்கி எரிஞ்சு அவனை கொல்றான். கொன்னுட்டு இங்க ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்க. இதை பார்த்து பயந்து போன சும்மன், யார் நீ அப்படின்னு அவன் பக்கத்துல என்ன கேட்கறான். அவன் பேசாம இருந்தாலும் சும்மன் சொல்றான், அசுரர்களுக்கெல்லாம் அசுரன், இதுதான் அவனுக்கான அறிமுகம்னு அவனை அறிமுகம் பண்றான். மகிஷி ரம்பாசுரனோட மகன், வீரன், பெரிய அசுரன். அதனால இவன் மகிஷாசுரன் அவனுக்கு பேரும் வைக்கிறான். அதோட சேர்த்து அவனோட வேலையும் கெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா எனக்கு கொடுத்த வாக்குப்படி இவன் நம்மளோட உதவியாளன் அப்படின்னு அந்த விஷயத்தையும் அங்க குறிப்பிட்டு சொல்றான். சொல்லிட்டு மகிஷாசுரன் சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு வாழ்க்கை கோஷம் வேற போடுறாங்க. ஆனா அந்த அசுரனும், எங்க அம்மா வாக்கு கொடுத்திருக்காங்க, அதனால நான் உனக்கு சேவை செய்யறேன், ஆனா நீ எதுக்கு அந்த வார்த்தை கேட்டேன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.